نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ஹிஜ்ரி 1441 முடிவடைந்து இன்றைய ஜும்மா நாளில் புதிய இஸ்லாமிய புத்தாண்டு ஹிஜ்ரி 1442 நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். புத்தாண்டினுடைய சிந்தனைகளாய் ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய அறிவுசார் கருத்துக்களை எல்லாம் இந்த நேரத்திலே நாம் உள்வாங்கிக் கொள்ளுவது அவசியம். இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர். முஹர்ரம் மாதத்திலே முதல் நாளில் துவங்குகிற இஸ்லாமிய புத்தாண்டு துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசியிலே நிறைவு பெறும். எப்படி முஹர்ரம் முதல் மாதத்தினுடைய ஆஷூரா உள்ளிட்ட பல்வேறு வணக்க வழிபாடுகளை தாங்கி இருக்கிற மாதமாய் முதல் மாதம் துவங்குகிறதோ, எப்படி முதல் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷூரா என்ற பெயரில் மகத்தானதோ, அதுபோல் ஆண்டு கடைசியினுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாளும் பக்ரீத் பெருநாளாக மாண்புகளை உள்ளடக்கியது. சுருங்கக்கூறின் வருஷத்தின் துவக்கமும் வருஷத்தின் இறுதியும் வணக்க வழிபாடுகளை வெளிப்படுத்தும் விதமாகவே அமைந்திருக்கிறது இஸ்லாமிய புத்தாண்டும் அதன் மாதங்களும். உலகத்தில் ஆண்டுகளுக்கு எப்படியெல்லாமோ பெயர் வைப்பார்கள். பல்வேறு விலங்கினங்களின் பெயர்களை கூட வைத்திருப்பது உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டை ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று சொல்லுவார்கள் அரபகத்தில். பல்வேறு நாடுகளில் சிங்க ஆண்டு, புலி ஆண்டு என்றெல்லாம் கூட பெயர் இருக்கிறது. சைனாவிலே எலி ஆண்டு என்றெல்லாம் கூட பெயர் வைத்திருக்கிறார்கள். எந்த விதமான